வணக்கங்க. கடன் வாங்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கக்கூடாதுங்க. மீறி சூழல் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி அடைக்கணும்? அதே மாதிரி இந்த கடன் கொடுத்தவங்கள ஒரு சிலர் ஏமாத்தணும்னு நினைப்பாங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும். ஒரு சிலர் போய் கேட்பாங்க, ஏங்க என் காசு கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுதானே, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு போய் கேட்டாங்க. நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, நீ போலீஸ் ஸ்டேஷன் கூட போய்க்கோ, எங்கேனாலும் போய்க்கோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடன் வாங்கிட்டு ஏமாத்தன்னு நினைக்கிறவங்களை சட்டம் சும்மா விடாது. எப்படியாவது அந்த கடனை அடைச்சாகணும், நீதிமன்றத்துக்கு போயாவது அடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்திருக்கு. அதே சமயம் அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா அந்த கடன் வாங்கினவங்க யோசித்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி எப்படியாவது சம்பாரித்து அந்த கடன் கொடுத்தவங்களை ஏமாத்தாங்கன்னா கடனை திருப்பி கொடுத்தணும். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாதிரியும் அந்த கடன் கொடுத்தவங்க வீட்லேயும் இருக்கும். எப்படியா நம்ம வயிற்று வலிக்கு போய் நம்ம நின்னோம், ஆனால் அவங்க வேறு வயிற்று வலிக்கு வேறு யார்ட்டையா கூட வாங்கி கூட அவங்களுக்காக கொடுத்துக்கலாம், பாவம் ஏற்கப்பட்டு. அதனால் அவங்கள கீழே விட்டுட்டு அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அதே மாதிரி கடன் வாங்கிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா, இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மிரட்டல் விடுறதோ இல்லை கோழை மாதிரி முடிவு எடுக்கிறதோ தயவுசெய்து எடுக்கவே கூடாது. எக்கார்ந்து கொண்டு நம்ம கடன் வாங்கிட்டோம், எதுக்காக வாங்கணும், எப்படி வாங்கணுன்றதை முதல்ல ஆலோசனை பண்ணணும். அடுத்து அந்த கடன்லேருந்து எப்படி தப்பிச்சு வெளியில் வரணும், சம்பாரித்து தப்பிச்சு வெளியில் வரணும். நம்ம சுயமாக சம்பாதிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, இப்படி பல விதமாக யோசித்து கடன் வாங்கினவங்கள்ட்ட கடனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ஜெயிச்சு வெளியில் வரதுக்கு அடுத்தடுத்த நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதனால் தயவுசெய்து கடன் வாங்காதீங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு முயற்சி பண்ணுங்க. மீறி கடன் வாங்குகிற சூழல் ஏற்பட்டால் அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்றத யோசித்து நல்லபடியாக கடன் வாங்கலையும் ஏமாற்றாமல் அவங்கள்ட்டையும் கடனை திருப்பி கொடுங்க. உங்களுக்கு நான் சொன்ன பதிவு நல்லா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது கடன் வாங்கினவங்களை பற்றி சொல்லிட்டாங்களே, கடன்காரங்களை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் இப்போ கடன் கொடுத்தவங்க தான் நிறைய பாதிச்சிருக்காங்க. கடன் வாங்கினவங்க ஒரு சில இடங்களில் தான் பாதிக்கிறாங்க. எதனால் அப்படின்னு தெரிஞ்சாக்கா விலைவாசி ஏறிப்போச்சு, கொரோனா வந்துருச்சு, நிறைய பிரச்சனைகள். அதுக்கப்புறம் நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சிடறாங்க. கடன் வாங்கினவங்க ஒரு சில நேரத்தில் எல்லாத்துக்கும் துணிஞ்சிடறாங்க. இந்த கடன் கொடுத்தவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க, கடன் வாங்கினவங்களும் ஒரு நேரம் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. தயவுசெய்து அப்படிலாம் ஆகாமல் அந்த கடன் கொடுத்தவங்களும் பொறுத்து கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பொறுத்து வாங்குங்க. கடன் பெற்றவங்களும் எப்படியாவது அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்லி யோசித்து சிந்திச்சு உழைச்சி சம்பாரித்து கடன் வாங்கட்டும், கடன் அடைச்சிருங்க. தேங்க்யூ. கடன் கொடுத்தவங்களை ஏமாற்றிடலாம், நம்ம எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டோம், தேடிட்டோம், அழையிட்டோம் அப்படின்னு முட்டாள்தனமான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க. இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு கிடையாது. எங்கே இருந்தாலும் எல்லாரையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நிறைய நெட்வொர்க் வந்துருச்சு, நிறைய செல்ஃபோன்ஸ் வந்துருச்சு. அதனால் தயவுசெய்து யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காத நண்பர்களே, யாருமே ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.